ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 1 மார்க் கொஸ்டின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் கேட்ட ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின், இஃப் 2 unbiased coins are tossed, what is the probability of having at least one head? Option A 0.25, option B 0.5, ஆப்ஷன் சி 0.65, ஆப்ஷன் டி 0.75. ஓகே, இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்ன நிகழ்வு நடந்திருக்கு? ஈவெண்ட் வந்து நமக்கு டாஸிங் 2 unbiased காயின் ஈவெண்ட். டாஸிங் 2 காயின்ஸ், 2 காயின்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் காயினில் நமக்கு என்ன வந்து, இப்போ இங்கே நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எடுக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னென்ன வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? நமக்கு என்னென்னலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஹெட்டும் டெய்லும் வரும். 2 காயினை டாஸ் பண்ணால் ஒரு ஹெட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஹெட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஹெட்டு டெயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெயில் ஹெட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் காயினில் டெயில் விழும், 2வது காயினில் ஹெட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு காயினில் டெய்லு, செகண்ட் காயினில் ஹெட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி 4 வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு 4 தானே இருக்குது. எத்தனை எண்ணிக்கையில் நமக்கு வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது? ஓகே, இங்கே இஸ்டு போட வேண்டாம், ஏன் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். டோன்ட் வாண்ட் ஹேவ் இஸ்டு. இப்போ நமக்கு நம்மளுடைய ஈவெண்ட் என்ன? நமக்கு என்ன விஷயம் நடக்கணும்? வாட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட், நமக்கு ஃபேவரபுளாக நடக்கணும்னா எது நடந்திருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டாஸிங் டு ஈவெண்ட் வந்து 2 காயின். நமக்கு ஃபேவரபுளாக என்ன இருக்கணும்னா, நமக்கு விரும்புகிறது என்ன? ஃபேவரபுள்னா என்ன? ஃபேவரபுளாக நமக்கு என்ன நடக்கணும்? அட்லீஸ்ட் 2 ஹெட் வரணும். அட்லீஸ்ட் 2 ஹெட், அதாவது 2 தலையாவது விழுந்திருக்கும். சாரி, அட்லீஸ்ட் 1 ஹெட், நமக்கு ஒரு தலையாவது விழுந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 ஹெட், அட்லீஸ்ட் 1 ஹெட். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு ஹெட்டாவது விழணும், அல்லது 1க்கு மேலே விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரி, ஒரு ஹெட்டாவது விழணும், அல்லது நம்முடைய ஃபேவரபிள் ஆக்டிவிட்டி என்ன? நமக்கு இது வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது? நமக்கு இது நடக்கணும்னா எப்படிலாம் விழுந்திருக்கணும்? 1 ஹெட்டு அல்லது டெயில் இதை மாதிரி விழுந்திருக்கலாம், அல்லது டெய்லு அல்லது ஹெட்டுங்கிற மாதிரி நமக்கு விழுந்திருக்கலாம், அல்லது 2மே ஹெட்டாக விழுந்திருக்கலாம். இப்படிலாம் நடந்தால் நமக்கு ஃபேவரபுளான விஷயம் நடந்திருக்கு, நம்ம விரும்பப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட், நமக்கு விரும்பினது எத்தனை இது நடந்திருக்கு. இதை நான் என்எஃப்னு வச்சுக்கிட்டுமா, இது எஃப்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ எஃப், த செட் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். ஓகே, நம்மளுடைய குடும்பத்தில் யார் இது நமக்கு விரும்புறதுல எதெல்லாம் இருக்குது? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸு 3 இருக்குது. எத்தனை இருக்குது? 1 2 3 3 இருக்குது. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி எழுதலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் த எக்ஸ்பெக்டட் திங், நமக்கு ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபேவரபிள் ஈவெண்ட், நமக்கு விரும்புகிற ஈவெண்ட் நடக்கணும்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் வந்து நமக்கு 3 இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ஆக்டிவிட்டி ஈவெண்ட் நடக்கும். மொத்தமாக இதை மாதிரி எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 4 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படின்னா 3/4. 3/4னா 3/4, 0.75. அப்படி தான் ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ வி டூ ஹாவ் தட் ஆன்சர். ஆப்ஷன் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். We will answer you. Thank you, bye, and see you in the next video. நன்றி.